வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நான் தூத்துக்குடி வட்டக்கோவில் பகுதியில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ தூத்துக்குடி வட்டக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய எபனேசர் ஆலயத்தினுடைய கேரல் வண்டியை பார்த்தேன். ஆஹா, என்னமா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கே செமையா இருந்தது. சும்மா இருப்போமா, உடனடியாக கேமராவை எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் தூத்துக்குடியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய வட்டக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய எபனேசர் ஆலயம். இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்க, அதில் தான் அந்த கேரல் வண்டி நின்றுட்டுருச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்க, ஒரு சாண்டா கிளாஸோடைய ஒரு ஃபேஸ்க்கு வச்சிருக்கிறாங்க மாஸ்க். ரொம்ப அழகாக இருக்குது பார்ப்பதற்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ரொம்ப அழகாக அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்க பாருங்க, அழகாக டெக்கரேட் பண்ணி அதில் சாண்டா கிளாஸ் இருக்காரு. அது கீழே அவர் போகக்கூடிய அந்த வண்டி இருக்கு பாருங்க, அதில் தான் சாண்டா கிளாஸ் உட்காந்து போவார். அந்த வண்டி இருக்குது. பக்கத்தில் பாருங்க, ஒரு அழகான ஒரு ஸ்னோவில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்க மாதிரி இருக்கு. 2 வீடு, குட்டியாக 2 வீடு வச்சிருக்கிறாங்க. அதாவது சின்ன வாகனமாக இருந்தாலும் அதில் பண்ணியிருக்கக்கூடிய அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ இதை பண்ண அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட சாண்டா கிளாஸ் இருந்தாங்க. பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா நமக்காக ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அங்கே பாருங்க, இந்த 3 தாத்தாவும் பயங்கர வால் தாத்தா நினைக்கிறேன். ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பார்த்தீங்களா. பாருங்க, எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோவிலை சேர்ந்த ஒவ்வொரு மக்களுடைய வீட்டிற்கும் சாண்டா கிளாஸோட போய் அங்கே ப்ரேயர் பண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கேரல் வண்டியை நம்ம தூத்துக்குடியில் பார்க்கலாம். இப்போவே கிறிஸ்மஸ் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு தூத்துக்குடியில். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் ப்ரேயர் பண்ணி அந்த கேரளை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த கேரளில் பயணம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே அதில் நின்று அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வண்டியோட சைடு பாருங்களேன், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்னோ கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்குது. ஒரு அழகான ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதில் எபனேசர் ஆலயம் எழுதியிருக்கு. அதில் ஒரு சாண்டா கிளாஸ் அப்படி வானத்தில் பறந்து போகிற மாதிரியான ஒரு புகைப்படமும் இடம்பெற்றிருக்குது. பாருங்கள், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இந்த கேரளை என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லோரும் வீட்டுக்கும் இந்த இரவு பொழுதில் போயிட்டு அவங்கள
விஷ் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அது இந்த டிசம்பர் மாசத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. பாருங்க நிறைய சாண்டா கிளாஸ் நிக்கிறாங்க பாருங்க. ரெட் அண்ட் ஒயிட் தான் சாண்டா கிளாஸ்னால ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களுடைய வீடுகளுக்கு இவங்க நைட்டு போவாங்க. அந்த வீடுகளில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப குஷியாயிருவாங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தாலே. ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் அவர் இல்லையா? அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தாத்தா போய் அவர் கையால் எல்லாருக்கும் வந்து இந்த கேக் கொடுக்குறது, ஸ்வீட் கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க மக்கள். பாருங்கள், நம்ம தூத்துக்குடியில் கேரல் வண்டி கிளம்பியாச்சு. நல்லா சீரியல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அப்புறம் எல்லாம் பைக்லலாம் பசங்க ஃப்ரண்ட்டில் அப்படி போவாங்க. தாத்தா வந்து டான்ஸ் ஆடிட்டே வருவார். எல்லார் வீட்டுக்கும் வந்து இந்த ஃபாதர்ஸ் போவாங்க, போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. வட்டக்கோவிலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு கேரல் வண்டி இன்னொரு சர்ச்சிலேருந்து வந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். முன்னால் வந்து வட்டக்கோவிலில் வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து அந்த கோவிலோட இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி வரைக்கும் போடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே வரும்போதே கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இப்போ அந்த பெரிய ஸ்டார்ஸ்லாம் போடுறதில்ல, ஆனால் ஸ்டார்ஸ் போடுறாங்க. ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. நல்லாயிருக்கும். அந்த ஏரியாவே ரொம்ப ஒரு கிறிஸ்மஸ் களை கட்டி இருக்கும். பாருங்கள், தாத்தா பைக்கில் ஏறி கிளம்பிட்டாரு. இங்கேயே பயங்கர குஷியாக தான் கிளம்புறாரு தாத்தா. பாருங்கள், 2 தாத்தா போகிறாங்க. இவங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் பயணம் இனிதாக அமைவதற்கு நம்ம ஒரு தம்பி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம். நண்பர்களே, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உடனடியாக உங்களுக்காக வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் அர்ஜுன். வணக்கம், டாடா, பை பாய்.